நெல்லை அருகே பள்ளி சிறுவர்கள் சண்டையில் ஒரு மாணவரின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட மாணவரின் வீட்டிற்கே சென்று அவரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருவை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் விளையாட்டுத்தனமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு மாணவுக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட வீட்டிற்கு சென்றவுடன் தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரின் பெற்றோரான ஜோதிகிரி மற்றும் இசக்கி ராணி தனது மகனை அடித்ததாக கூறப்படும் மாணவரின் வீட்டிற்கு சென்று சண்டையிட்டுள்ளார். தொடர்ந்து சிறுவன் கோயில் அருகே விளையாடி கொண்டிருந்ததை அறிந்த இருவரும் சிறுவனின் முடியை பிடித்து இழுத்து வந்ததுடன் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுவனின் தாயார் அளித்த புகாரின் பேரில் முன்னீர்பள்ளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்திரகிரி திருப்பதி இடையே உள்ள பாக்காரப்பேட்டை மலைப்பாதையில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது தக்காளி ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் காரில் வந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். முதற்கட்ட விசாரணையில் லோடு ஏற்றி வந்த லாரி வேகமாக வந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. ஒகேனக்கலில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, கேரட்டி, நாற்றாப்பாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் கர்நாடகாவில் இருந்து சுமார் 8000 கன அடிக்கு மேல் நீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் நீர்வரத்து 14000 கன அடியாக அதிகரித்துள்ளது. எனினும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.